जो उचित समझो वो ही करो அப்படின்றாரு அன்னைக்கு மீடியால பார்த்து राहुल गांधी जी आप जो उचित समझिए वो कीजिए आप पहले आपके पार्टी को वो कीजिए आपके एमपी को वो कीजिए इंडिया को वो कीजिए कांग्रेस के पार्टी के फॉलोअर्स को वो कीजिए जो उचित समझे पहले आप कीजिए आप अपोजिशन लीडर है क्या कर रहे हैं आप இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு அடிப்படை ஒரு கட்சியா இருக்கிற நிலைமையை கூட இழந்துச்சுன்றேன். ஏன்னா ஒரு எம்பினா என்ன, ஒரு பாராளுமன்றத்துல ஒரு மக்களின் பிரதிநிதியான ஒரு எம்பிக்கள் என்னையா பிஹேவியர் இது நான் கேக்குறேன். ஒரு மோடிஜி அவர்களை பாரத பிரதமர் நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் அவர் 3வது முறை பாரத பிரதமர். பிரியங்கா காந்தி ஜி நீங்களும் ஒரு பொம்பளை தானே, அசிங்கமா இல்ல, படு கேவலமா இல்ல, ஒரு பொம்பளைய அனுப்பி என்ன பாரத பிரதமரை மிரட்டுறீங்களா, மோடிஜியை மிரட்டுறீங்களா, பிரைம் மினிஸ்டர் என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா, இது என்ன செக்ஷுவல் அபியூஸ் பண்றீங்களா, ஹராஸ் பண்றீங்களா நான் கேக்குறேன். திஸ் இஸ் ஹராஸ்மெண்ட் ஆன் மோடிஜி, திஸ் இஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆன் மோடிஜி. இது மிக கண்டிக்க வேண்டியது. The MPs are to be arrested. The MPs including ஜோதிமணி சுதா தமிழ்நாட்டை சேர்ந்த மகளிர் எம்பிக்களுக்கு they should be arrested. இன்னைக்கு தேர்தல் வந்து கவுண்டவுன் ஹஸ் பிகன். 2 மாசம் கூட இல்லைன்ற இப்படி ஒரு நெருக்கடி சமயத்துல கூட நான் பல கோடி சம்பாத்தியத்தை விட்டுட்டு நான் இன்னைக்கு வந்திருக்கேன் பாரு மக்களுக்காகன்னு சொல்றவரு என் விஜய் சார். ஒத்த கேள்வி கேட்கிறேன், பல கோடி சம்பாத்தியம் விட்டுட்டு வரேன்னு சொல்றீங்களே, ஒரு படத்துக்கு 200-300 கோடி வாங்கக்கூடிய நீங்க சம்பளமா இன்னைக்கு அவ்வளோ பல 100 கோடிகளை விட்டுட்டு மக்களுக்காக வரேன்னு சொல்றீங்களே, வெறும் ஒரு பிச்சை காசு 1.5 கோடிக்காக தேர்தல் வர நேரத்துல தேர்தல் வேலையை கவனிக்காம கோர்ட்டுன்னு கேஸ்ன்னு அணிஞ்சிட்டு இருக்கீங்களே சார், நீங்க எல்லாம் ஒரு கட்சி தலைவரான? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்றத்தில் கிரண் ரிஜிஜு வெளியிட்ட ஆதாரத்தை பற்றி இன்னைக்கு விரிவாக பேசுவதற்காக நம்முடன் இணைகிறார் பாஜகவின் பிரியாஸ்ரீ அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். 8 எம்பிக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி ஒன்று எழுந்தது. ஸோ சஸ்பெண்ட் குறித்து மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஓம் பிர்லாவை பார்த்தும் ஒரு கோரிக்கை வச்சுருந்தார். ஸோ இதற்கிடையில் கிரண் ரிஜிஜு வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கார். இவங்க இந்த எம்பிக்கள் என்னென்ன பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்கள் அப்படின்ட்டு. எப்படி பார்க்குறீங்க? இது ஜனநாயகம். இன்னைக்கு ஜனநாயகத்துல இப்படிப்பட்ட ஒரு வெக்கக்கேட நான் சொல்றேன். ஏன் இந்தியன் ஹிஸ்டரியிலேயே இந்தியாவோட அரசியல் வரலாறுலயே நடக்காத ஒரு அசிங்கமான நிகழ்வுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு ஃபியூஸ் பிடிங்கின பல்பு. ஏன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அப்போசிஷன் லீடரா இருக்கிற தகுதியை கூட இழந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பெனாத்திட்டு இருக்காரு. மைக்க பிடிச்சு எப்ப பார்த்தாலும் மக்களோட பிரச்சனைகள் பேச தெரிஞ்சுதா இன்னி வரைக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கு? இது பீகார் எலெக்ஷன்ஸ்ல பீகார் மக்களே தெளிவா அவருக்கு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்க வந்து இல்லாத பிரச்சனைகள், அதானி பிரச்சனை, எஸ்ஐஆர் பிரச்சனைன்னு மக்களுக்கு தொடர்பு இல்லாத பிரச்சனைகளை, அடித்தட்டு மக்களோட தேவைகளை பேசாம ஏதேதோ பிரச்சனைகளை பேசிட்டு பெனாத்திட்டு இருக்க திரு ராகுல் காந்தி அவர்கள், நீங்க அப்போசிஷன் லீடர் தானே, நீங்க ஒரு கட்சியின் தலைவர். காங்கிரஸ்ன்றது நம்மளோட அதாவது இந்தியாவின் ஒரு மிக சிறந்த தேசிய கட்சி காங்கிரஸ். பாஜகவும் காங்கிரஸும் தேசிய கட்சிகள், நம்ம சுதந்திரத்திலேருந்து இருக்கக்கூடிய கட்சிகள். காங்கிரஸ் பல வருஷமா பல மாநிலங்களை நம்ம இந்தியாவில் ஆண்ட ஒரு கட்சி. இன்னைக்கு வேணா காணாம போயிட்டு இன்னைக்கு 3 மாநிலம் தான் ஆண்டுட்டு இருக்கு. கர்நாடகா, தெலுங்கானா, நார்த்ல ஹிமாச்சல் பிரதேஷ். மற்ற இடத்துல காங்கிரஸ் காணாம போயிட்டு இருக்கு. ஆனாலும் இன்னைக்கும் இவ்வளோ காங்கிரஸ் வந்து அடித்தட்டு நிலையில தொட்டப்புறமும் இன்னைக்கு காங்கிரஸ் வாழ்வா சாவான்னு ஒரு நாளும் செத்து பழிச்சிட்டு இருக்கப்போ திரு ராகுல் காந்தி அவர்களே என்ன சொல்றாரு? அவரு ஜோ உச்சித் சம்ஜோ ஓஹி கரோ அப்படின்றாரு அன்னைக்கு மீடியால பார்த்து. ராகுல் காந்தி ஜி आप जो उचित समझिए वो कीजिए आप
पहले आपके पार्टी को वो कीजिए, आपके एमपी को वो कीजिए, इंडिया को वो कीजिए, कांग्रेस के पार्टी के फॉलोअर्स को वो कीजिए, जो उचित समझे पहले आप कीजिए. आप अपोजिशन लीडर है, क्या कर रहे हैं आप? இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு அடிப்படை ஒரு கட்சியா இருக்கிற நிலைமையை கூட இழந்துடுச்சுன்றேன். ஏன்னா ஒரு எம்பினா என்ன? ஒரு பாராளுமன்றத்துல ஒரு மக்களின் பிரதிநிதியான ஒரு எம்பிக்கள் என்னையா பிஹேவியர் இது நான் கேட்கிறேன். ஒரு மோடிஜி அவர்களை பாரத பிரதமர் நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் அவர் 3வது முறை பாரத பிரதமர். இன்னைக்கு இந்தியாவை உலக அளவுல 11வது பொருளாதார இடத்துல இருந்து இன்னைக்கு 4வது பொருளாதார இடத்துல இந்தியா வந்து சரவெடியா மேல போயிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் மோடிஜி அவர்களோட ஆட்சி, பாஜகவோட ஆட்சி. இது மறுக்க முடியாத உண்மை. வீடியோல எம்பிக்கள் பண்ண செயல்பாட்டை எப்படி பாக்குறீங்க? அதாவது அதான் சொன்னேன், இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு இது பெரிய வெக்க கேடுன்ற. ஏன்னா நான் கேக்குறேன், ஒரு மோடிஜி அவர்களை ஒரு பாரத பிரதமரை என்ன பெறட்டுறீங்களான்னு நான் கேக்குறேன். இல்ல அப்படி எந்த பிளானும் இதுவரைக்கும் நடக்கல அப்படின்னு காங்கிரஸும் அந்த சார்ந்த எம்பிகளும் சொல்லிட்டு வந்தாங்க. பிரியங்கா காந்தி இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. சோ வீடியோவே வெளியே வந்துடுச்சு. அதாவது பிரியங்கா காந்திஜி வந்து நான் கேக்குறேன், ஏம்மா நீங்களும் ஒரு பொம்பளை தானே, அசிங்கமா இல்ல, படு கேவலமா இல்ல? ஒரு பொம்பளைய அனுப்பி என்ன பாரத பிரதமரை மிரட்டுறீங்களா? மோடிஜியை மிரட்டுறீங்களா? பிரைம் மினிஸ்டர் என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? இது என்ன செக்ஷுவல் அபியூஸ் பண்றீங்களா? ஹராஸ் பண்றீங்களா? நான் கேக்குறேன். This is harassment on Modiji. This is sexual harassment on Modiji. இது மிக கண்டிக்க வேண்டியது. The MPs are to be arrested. The MPs including ஜோதிமணி சுதா, தமிழ்நாட்டை சேர்ந்த மகளிர் எம்பிக்களுக்கு they should be arrested. வீடியோல தெளிவா தெரியுது. ஏயா ஒரு பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்து கூடிய சேர்ல உங்களுக்கு என்னையா வேலை? பக்கத்துல உங்களுக்கு என்ன வேலை? பேனரை பிடிக்கணும். இத்தனைக்கும் ஒருத்தர் மினிஸ்டர் கும்பிட்டுட்டே வராரு, கும்பிட்டு போட்டு தயவு செய்து நகருங்க மோடிஜி வராருன்னு. அதுக்கு கூட மதிக்க தெரியாத நீங்க, நான் கேக்குறேன், இது என்ன பார்லிமெண்டா மீன் மார்க்கெட்டா? நான் கேக்குறேன், பாராளுமன்றமா மீன் மார்க்கெட்டா? மீன் மார்க்கெட்ல கூட மக்கள் நல்ல ஒரு நாகரிகமா நடந்துப்பாங்க. அந்த ஒரு அடிப்படை நாகரிகத்தை கூட இன்னைக்கு எதிர்கட்சிகள் இழந்துடுச்சுன்றது இன்னைக்கு படு கேவலமான உண்மை. ஏன்னா இன்னைக்கு இது இவ்வளோ விஷயம் ஆயிட்டு மோடிஜி அவர்கள் சீட்டு பக்கத்துல இவங்களுக்கு என்ன வேலை? பேனரை பிடிச்சிட்டு அவரை வர விடாம தடுத்து அவரை என்ன அபியூஸ் பண்றீங்களா, ஹராஸ் பண்றீங்களா? இவ்வளோ பண்ணிட்டு பண்ணது மட்டும் இல்லாம இத பிரியங்கா காந்திஜி அன்னைக்கு மீடியால என்ன சொல்றாங்க, மோடிஜிக்கு கட்ஸ் இல்லையா? 3-4 விமன் எம்பிக்களை நேர்ல சந்திக்க மோடிஜிக்கு கட்ஸ் இல்லையான்றாங்க. நான் கேக்குறேன், உங்க அப்போசிஷன் லீடருக்கு கட்ஸ் இல்லையா? உங்க राहुल गांधी की गट्स இல்லையா நான் கேக்குறேன். राहुल गांधी को गट्स है क्या? आप बोलिए. राहुल गांधी को मोदी जी को नेருக்கு நேர் சந்திக்க फेस टू फेस मीटिंग करने के आपको गट्स नहीं है क्या? आप अपोजिशन लीडर हैं, आप क्या एमपी है? प्रियंका गांधी जी, इसका आप जवाब दीजिए पहले. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அசிங்கமா தான் மோடிஜியை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு தில் இல்லாத, வக்கில்லாத அப்போசிஷன் லீடர், காங்கிரஸ் பார்ட்டி தலைவரே அவர் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டி தலைவரா இருக்க வக்கில்லாத ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டியோட தலைவரா இருக்க வக்கில்லாத திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பாரத பிரதமரை, ஒரு நாட்டின் பிரதமரை ஒரு சந்திக்க வக்கில்லாத, தைரியம் இல்லாத, கட்ஸ் இல்லாத ராகுல் காந்தி அவர்கள், நான் கேக்குறேன், படு அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல? 4 பொம்பளைங்களை அனுப்பி ஒரு பாரத பிரதமரை நீங்க மறிக்க ட்ரை பண்றீங்களே, இத விட, அதாவது இதுதான் சொல்றேன், இது வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இந்தியாவின் ஒரு கட்சியா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் தலை எடுத்ததுல இருந்து பாகிஸ்தானுக்கு தான் செயல்பட்டு இருக்கு. 1970 சிந்து வாட்டர் ட்ரீட்டி, சிந்து நதி அக்ரிமெண்ட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரத பிரதமரா இருந்தப்போ 1970 சிந்து நதி அக்ரிமெண்ட், அதாவது சிந்து நதியில இருக்கிற 3 நதிகளை பாகிஸ்தானுக்கு தாராவத்து கொடுத்தாச்சு. நீங்களே வச்சுக்கோங்க, அள்ளி கொடுத்துட்டாரு.
அதாவது இன்னைக்கு அள்ளி கொடுத்துட்டு இது எப்படி பாராளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாம பாராளுமன்றத்துல யாருக்கும் தெரியாம நைஸா அவர் ஒரு பாகிஸ்தானின் பிரதமரா செயல்பட்டாரே தவிர பாரத பிரதமரா செயல்படல. அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானின் சார்பாக தான் செயல்படுது, பாகிஸ்தானின் கட்சியா செயல்படுது. இந்தியாவின் ஒரு கட்சின்னு ஏத்துக்கவே முடியல. இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய அத்தாட்சி. அதாவது இன்னைக்கு கிரண் ரிஜிஜு அவர்கள் அதாவது இவங்க பண்ற தப்பியும் பண்ணிட்டு அடுத்து ஓம் பிர்லா அவர்கள் மேல மோஷன் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வேற ரைஸ் பண்ணி அதுக்கும் இல்லாம இவ்வளோ தாண்டி என்ன சொல்றேன்னா கிரண் ரிஜிஜு அவர்கள் இன்னைக்கு ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதாவது வேணும்ட்டே நாங்க காங்கிரஸை இழிவுபடுத்தணும், வேணும்ட்டே அந்த எம்பிக்களை இழிவுபடுத்தணும், ராகுல் காந்தி அவர்களை இழிவுபடுத்தணும், பிரியங்கா காந்தி அவர்களை இழிவுபடுத்தணும்னா அன்னைக்கே வீடியோ ரிலீஸ் பண்ண தெரியாதான்னு நான் கேட்கிறேன். இவங்க அதாவது தப்பு மேல தப்பு பண்ண தப்பையும் ஒத்துக்காம இத்தனை நாளைக்கு ஒரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சரியான கட்சி தலைவரா இருந்தா, ஒரு சரியான பாரதத்தின் எதிர்கட்சி தலைவரா இருந்தா அவர் இந்நேரத்துக்கு அவங்க எம்பிக்களை கூட்டு கண்டிச்சிருக்கணும். இந்நேரத்துக்கு பப்ளிக்கா அவர் மன்னிப்பு கேட்டிருக்கணும். மோடிஜி அவர்கள் கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்கணும். ஒரு ட்வீட்டாவை போட்டு தொலையா, அதுக்கு கூட வக்கில்ல. இன்னைக்கு வேற வழி இல்லாம கிரண் ரிஜிஜு அவர்கள் இந்த ஒரு கேவலமான ஜனநாயகத்தின் அடித்தட்டு கேவலமான, அதாவது வீடியோ பார்த்தா சிரிப்பா வருது. இது என்ன பார்லிமெண்டா? நமக்கு எம்பிக்கள் மேல இருக்கிற மதிப்பே போயிடும் போல இருக்கு. அந்த மாதிரி அப்படி ஒரு கலேபரமா ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி நடக்கிற அந்த ஒரு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணறதுக்கு ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு கிரண் ரிஜிஜு அவர்கள். அண்ணாமலை அவர்கள் திடீர்னு ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்திச்சு பல விஷயங்கள்ல அவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சு பேசிக்கிறார். அதில் ஒரு ஆவேசமான ஒரு சில தகவல்களை கொடுத்ததாகவும் விஷயங்களை வெளியே வந்துட்டு இருக்கு. என்ன நடந்தது அங்க? அதாவது இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா அளவில் இன்னைக்கு ஒரு பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவர், ஒரு மிக தேர்ச்சி பெற்ற ஒரு அரசியல்வாதி. அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. அதனால அவர் போனாலும் நியூஸ், போகாட்டியும் நியூஸ், பேசினாலும் நியூஸ், பேசையாட்டியும் நியூஸ். இல்ல திமுகவை வீழ்த்த சக்கரவேகம் என்ன இருக்கு, என்ன சக்கரவேகம் சொல்லுங்க, நான் இறங்கி வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப அண்ணாமலை என்ன சக்கரவேகத்தை திமுக தோற்கடிக்க கொடுக்க போறாரு? நல்ல கேள்வி. அதாவது நானும் இந்த நியூஸ் பார்த்தேன். அண்ணாமலை அவர்கள் பேசல, அண்ணாமலை அவர்கள் பேசினார்னு அப்படின்னு பல பேர் பேசுறாங்க. அதனால அவர் வாயால பேசி நான் இதை பார்க்கல. அதனால நான் அதை அவர் சொன்னார்ன்ற நான் சொல்ல முடியாது. அதுவும் ஒரு கட்சியின் உறுப்பினரா நான் இதை பேச முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா, அதாவது இன்னி வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் மீடியால உள்ளது உள்ளபடி பேசக்கூடிய ஒரு தலைவர். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கறதே ரொம்ப ரேர், ரொம்ப ஒரு அபூர்வம். ஏன்னா எல்லாரும் மீடியாவில் ஒன்று பேசுவாங்க, உள்ள ஒன்று இருக்கும். ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே மீடியாவில் ரிலீஸ் பண்ணிட்டு நான் தான் ஒரு ஏமாளி, என்ன மாதிரி ஒரு ஏமாளி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு கூட மீடியாவில் ரிலீஸ் பண்ணுறேயா அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார் பாவம். அந்த மாதிரி அவர் உள்ளபடி மீடியாவில் பேசக்கூடிய ஒரு தலைவர். ஹேட்ஸ் ஆஃப். இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் பாஜகவோட கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஸோ அங்கே அவர் கலந்துக்கல. ஆனால் இந்த அரசு தலைவர் கூட்டத்தில் கலந்து இருக்காரு. பிஎல் சந்தோஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக தலைவர்கள் யாரும் அண்ணாமலை விமர்சிக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்குது? அதாவது இன்னைக்கு பிஎல் சந்தோஷ் அவர்கள் சொல்லியிருக்காருன்னா அவர் கண்டிப்பா ஒரு கட்சியோட இல்ல அண்ணாமலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் ஏதோ நடந்திருக்க வச்சுதானே பிஎல் சந்தோஷ் சொல்றாரு. அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டாமா? ஏன்னா பல விமர்சனங்கள். ஏன்னா நானே ஆக்சுவலி நியூஸை பார்த்து ஒரு நிமிஷம் நானே மனசு மாறிட்டேன். ஏன்னா இன்னைக்கு காலையில் ட்ரெண்டிங் நியூஸ் இதுதான். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் போட்டாலே ட்ரெண்டிங் ஆயிடுது. அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த தலைவர் அவர். இன்னைக்கு ட்ரெண்டிங் நியூஸ்ல அண்ணாமலை அவர்கள் நேற்று ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல இதை பேசினாரு, அதை பேசினாரு, அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் வெளில நான் பார்த்தேன் நியூஸ் ஐட்டம்ஸ். இருந்தாலும்
இதை வந்து ஒரு அனாவசியமா தேர்தல் நேரத்துல மக்கள் மனசை வந்து இது பண்ண வேண்டாம்னு ஏன் பிரேமலதா அவங்க பேசலையா? பிரேமலதா அவங்க எவ்வளவு சொல்றாங்க. இல்ல நம்ம கட்சிக்கு பேசுவோம், இங்க பேசுங்க, எதுக்கு நீங்க அடுத்த கட்சியில போறீங்க? இல்ல சொல்றேன், அதனால நார்மலா ஒரு கட்சி தலைவர்கள் சொல்ற விஷயம் தான். எங்க கட்சியை பத்தி நீங்க இல்லாதத மீடியால போடாதீங்கன்றது ஜெனரல் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்ல ட்ரை பண்றாங்க. தவிர இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் இன்னி வரைக்கும் தேர்தல்ல இறங்கி வேலை பார்க்க மக்களுக்காக, தேர்தல் இருக்கோ இல்லையோ களத்துல நிக்கிற இன்னைக்கு ஒரே தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். ஏன் நேத்திக்கு அதாவது தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்ல, எந்த இந்தியா முழுக்க டெல்லி பாம் பிளாஸ்ட் ஆனப்போ முதல் ட்வீட் போட்டது அண்ணாமலை அவர்கள். நேத்து நம்மளோட புலம்பெயர் தொழிலாளர்கள் சில பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. ஈரோட்ல ஒரு ஹோட்டல்ல போலீஸால தாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது அவதூறு வார்த்தைகள் பேசப்பட்டிருக்காங்க. இவ்வளோ ஆளாகி இருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் சிசிடிவி ஃபுட்டேஜோட ஆதாரத்தோட வீடியோ போட்டு ட்வீட் போட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது அண்ணாமலை அவர்கள் தான். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இன்னைக்கு அவர் பொறுப்புல இருக்காரோ இல்லையோ, தேர்தல் நேரமோ தேர்தல் இல்லாத நேரமோ, என்னைக்குமே மக்களுக்காக களத்துல முதல் நிற்கிறது அண்ணாமலை அவர்கள் தான். எந்த மக்கள் பிரச்சனைனாலும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க எந்த மக்கள் பிரச்சனைனாலும் முதல்ல ஃபர்ஸ்ட் டான்னு நிற்கிறது அண்ணாமலை அவர்கள் தான். தாவைக்காவோட நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு. இல்லை தலைவர் நேரடியாக கலந்துக்காம வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா தோன்றி அதில் அவங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கியிருக்காரு. அதாவது இவங்களுக்கே நேரில் போல இன்னைக்கு அந்த கட்சி பேர் என்ன மறந்து போச்சு, தாவேகா, தமிழக வெற்றி கழகம். ஆமா, அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு அப்பப்ப நம்மளே ஞாபகப்படுத்திக்க வேண்டியிருக்க. ஏன்னா களத்துல வந்தா தானே அன்னிலேருந்து நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா அப்படின்னு பாடுறாரு. தவிர நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வாங்க சார் வாங்க வாங்க அப்படின்னு. ஆனா இன்னி வரைக்கும் எலெக்ஷனே முடிஞ்சிடும் போல இருக்கு, தேர்தலே முடிஞ்சிடும் போல இருக்கு. இன்னி வரைக்கும் தானே ஒரு கட்சி தலைவர்னு சொல்லிக்கிற தாவேகா விஜய் அவர்கள் பார்த்தா பாவமா இருக்கு. இன்னி வரைக்கும் இந்த ஜனநாயகத்துல இன்னி வரைக்கும் அவர் நியூஸ்ல வருது, வைரல் ஆகுது, ட்ரெண்டிங் ஆகுது ஜனநாயக படத்துக்கு தான். அந்த மாதிரி அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா புலி படத்துக்காக இப்ப வைரலா ட்ரெண்டிங்கா இருக்காரு. இன்னி வரைக்கும் அவர் வந்து ஒரு நடிகரா மட்டுமே செயல்பட்டு இருக்காரு. தவிர இன்னி வரைக்கும் அவர் ஒரு அரசியல்வாதியா, அரசியல் தலைவரை விடுங்க, ஒரு சாதாரண அரசியல்வாதியா கூட இன்னும் அவர் வந்து மாறல அப்படின்ற உண்மை வந்து இன்னைக்கு இதுதான் நிலவரம். இன்னைக்கு தேர்தல் வந்து கவுண்ட் டவுன் ஹஸ் பிகன். 2 மாசம் கூட இல்லைன்ற இப்படி ஒரு நெருக்கடி சமயத்துல கூட நான் பல கோடி சம்பாத்தியத்தை விட்டுட்டு நான் இன்னைக்கு வந்திருக்கேன் பாரு மக்களுக்காகன்னு சொல்றவரு என் விஜய் சார். ஒத்த கேள்வி கேட்கிறேன், பல கோடி சம்பாத்தியம் விட்டுட்டு வரேன்னு சொல்றீங்களே, ஒரு படத்துக்கு 200-300 கோடி வாங்கக்கூடிய நீங்க சம்பளமா இன்னைக்கு அவ்வளோ பல 100 கோடிகளை விட்டுட்டு மக்களுக்காக வரேன்னு சொல்றீங்களே, வெறும் ஒரு பிச்சை காசு 1.5 கோடிக்காக தேர்தல் வர நேரத்துல தேர்தல் வலையை கவனிக்காம கோர்ட்டுன்னு கேஸ்ன்னு அணிஞ்சிட்டு இருக்கீங்களே சார். நீங்கெல்லாம் ஒரு கட்சி தலைவரா நான் கேட்கிறேன், நீங்கெல்லாம் ஒரு கட்சி தலைவரா? அதாவது இதை விட ஒரு படு கேவலமான விஷயம். கரூர் சம்பவம் கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு ஒத்துக்கலாம். சரி, ஜனநாயகம் அது அசம்பாவிதம் இல்லை, அது இவங்களா பண்ண சம்பவம், சரி அதையும் கொஞ்சம் பொறுத்துக்கலாம்னா. ஆனா இந்த புலிப்பட விஷயம் இருக்கு பாருங்க, எனக்கு அதாவது இன்னைக்கு ஒரு விஜய் ரசிகனும் ஒரு தாவேகா தொண்டனும் இன்னைக்கு இந்த உண்மைகளை தெரிஞ்சே ஆகணும். இன்னைக்கு ஒரு தமிழனுக்கும், இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன், ஏன் உலகத்துல இருக்கிற எல்லா விஜய் ரசிகர்களும் இன்னைக்கு இந்த உண்மையை தெரிஞ்சே ஆகணும். புலி படத்துக்கு 2015 விஜய் சார் நீங்க 30 கோடி வாங்கினேன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க இன்கம் டாக்ஸ்ல. நீங்க ஒரு நல்ல குடிமகனா, ஒரு நேர்மையான குடிமகனா, ஏன்னா நீங்க தான் ஊழலை எதிர்க்க போறீங்க, அழிக்க போறீங்க, திமுகவை ஒழிக்க போறீங்க. திமுக இன்னைக்கு ஊழலோட மறு உரமா இருக்கு. ஆனால் நீங்க தான் தூய சக்தியா வந்து இன்னைக்கு திமுகவை ஒழிச்சு அழிச்சு ஊழல் இல்லாத நாட்டா தமிழ்நாட்டை மாத்த போறீங்கன்னு நீங்களே பீத்திட்டீங்களே சார். விஜய் சார், நீங்க முதல்ல 30 கோடி சம்பளம் வாங்கினீங்கன்னு நீங்க டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, நீங்களா சொல்லியிருக்கீங்க 2015 புலி படத்துக்கு. அடுத்து 2019 இன்கம் டேக்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் விடுது. நீங்க வாங்கினது 30 கோடி இல்லை சார், 45 கோடி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்.
இந்த மீதி 15 கோடிக்கு வித்தியாசத்துக்கு நீங்க 1.5 கோடி நீங்க வந்து டாக்ஸ் கட்டுங்கன்னா விஜய் சார் நான் கேட்குறேன், அவர் என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, நான் அன்னைக்கு போய் சொன்னேன், நான் அன்னைக்கு உடான் சுட்டேன், நான் அன்னைக்கு அப்படிதான் நான் அப்படிதான் இல்லாததை சொன்னேன், நான் 45 கோடி வாங்கினேன், ஆனால் நான் 30 கோடி வாங்கினேன்னு நான் பொய் சொன்னேயா? நான் பொய் தான் சொன்னேன். நான் அன்னைக்கு பண்ண பொய் பித்தல் ஆத்துறதுக்கு நீ ஏன் 2019 லேட்டா கேட்குற? நீ சட்டப்படி கேட்கணும்னா நீ 2017 1.5 வருஷத்துக்குள்ளனா நீ என்ன கேட்டிருக்கணும். அதாவது இவர் பொய் சொல்லுவாராம், இவர் பொய் பித்தல் ஆட்டம் ஆடுவாராம், ஆனா அதை கேட்டது தப்பான். என்னையா இது? இந்த 1.5 கோடிய தேர்தல் வர நேரம்னு சொல்லி கட்டிட்டு போவாரா? நான் கேட்குறேன், விஜய் சார் பல 100 கோடி பல 1000 கோடி சொத்து வச்சிருக்க நீங்க ஒரு புகட்டி காரு ஒரு மெசரட்டி காருன்னு ஒரு சொகுசு காரை இம்போர்ட் பண்ற செலவு கூட உங்களுக்கு 4-5 கோடி ஆகுமே சார். ஷிப்பிங் காஸ்ட், கப்பல்ல அதை ஃபாரின்ல இருந்து இறக்குமதி பண்ற காஸ்டே உங்களுக்கு 4-5 கோடி ஆகுமே. வேறு கேவலம் ஒரு 1.5 கோடி கட்டுறதுக்கு என்ன சார் உங்களுக்கு வலிக்குதுன்னு நான் கேட்குறேன். அதுவும் 1.5 கோடி என்னது? வரி பணம், வரி பணம் விஜய் சார், வரி பணம். மக்களுக்காக மக்களோட மக்களாக உங்கள் மகனா உங்க வீட்டு மகனா நிக்கிறேன் களத்துலன்னு சொல்றீங்களே விஜய் சார், நான் கேட்குறேன் உங்களுக்கு கேவலமா இல்லையா? அதாவது வரி பணம்னா என்ன விஜய் சார்? வரி பணம்னா இந்த வரி பணம்ன்றது ஒரு அரசாங்கத்தின் ஒரு முக்கியமான வருமானம். ஒரு அரசாங்கம் மக்களுக்கான திட்டங்களை தீட்ட, ஏழை எளியோர்களுக்கான திட்டங்களை தீட்ட, மகளிருக்கான திட்டம், அடுத்து ஊனமுற்றோர், முதியோர், பசங்க, ஸ்டூடெண்ட்ஸு, எல்லா மாணவர்களுக்கான திட்டங்கள் தீட்ட, ரேஷன் கடையில் அரிசி பருப்பை எல்லாம் கொடுக்க, இதுக்கு எல்லாத்துக்கும் எங்கேருந்து வருது பணம்? இந்த வரி பணத்துலேருந்து வருது. அப்போ இந்த வரி பணத்தை கொடுக்காம நீங்க டபாய்க்கிறீங்களே விஜய் சார், இது தமிழ்நாட்டு மக்களுக்கு அளிக்கிற துரோகமா இல்ல? இது இந்தியாவுக்கு அழிக்கிற துரோகமா இல்ல? நான் கேட்குறேன். அந்த 1.5 கோடியை மக்களுக்காக தானமா கொடுத்துட்டு போங்களேன் விஜய் சார், உங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு நான் கேட்குறேன். இல்லாட்டி நீங்க இப்படி பீத்திட்டு மக்களை ஏமாத்துற வேலையை விட்டுட்டு கட்சியை மூடுங்க சார். நடப்பு அரசு பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி மேடம். மிக்க நன்றி.